மழைக்கு பின் நீங்கள் பயணிக்கும் சாலைகளின் நிலை எவ்வாறு உள்ளது என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் சென்னை ஆலந்தூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை காணலாம். மழைக்கு அப்புறம் ரோடு உடஞ்சிருக்கு. எங்கேயுமே வண்டி டூ வீலர் போகிற இடமெல்லாம் பள்ளம். ரெண்டாவது ட்ரைனேஜ் ஓப்பன் ஆகி கிடக்கிறது. கண்ட இடத்துல ரோடு உடஞ்சி டூ வீலர் ஓட்ட முடியல. எங்கே போனாலும் டம்முட்டு விழுது, உடம்பு வலி வருது. ரெண்டாவது மழை தண்ணி பேஞ்சிச்சுன்னு சொன்னால் தேங்கி அந்த இடத்துல எல்லா இடமும் அப்படி ஒரு இடத்துலையும் உளுந்து. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னால் மழையில் பள்ளத்தில் உளுந்து கீழே எழுந்திரிச்சு பார்த்தா ட்ரைனேஜ் ஓப்பன். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு அவல நிலையாக இருக்குது. ஒரு மழைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு இங்கே தான் பக்கத்தில் நந்தம்பாக்கத்தில் ஆஃபீஸு. 9 மணிக்கு நான் ஆஃபீஸ் போவேன், வீட்டிலேருந்து 8 மணிக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அப்படி இருக்குது ரோடெல்லாம். ஒரு குண்டும் குழியுமாக ஒரு பயத்திலேயே போக வேண்டியது இருக்குது. டெய்லி ஒரு பைக் ஓட்டிட்டு போனாலும் சரி, ஒரு காரில் போனாலும் சரி, அவ்வளோ ஒரு குண்டு மூலியமாக இருக்குது. ரோட்டில் போகவே முடியல. வருஷம் சொல்கிறாங்க இந்த மழைக்கு எதுவும் இல்லை, இந்த மழைக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்களே தவிர்த்து எல்லா மழைக்கும் நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதே தான் எவ்ரி இயர் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 3 நாளுக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த சாலைகள் அதிகமாக பள்ளம் மேடு ரொம்ப குண்டு குழியமாக தான் இருக்குது. இங்கேருந்து அப்படியே சரியாக போக முடியல வண்டியில். எப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு இப்போ திரும்பியாக போனோம் அரை மணி நேரத்தில் பார்த்தா 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆச்சு. அதனால் ரொம்ப அவதிப்படுறோம். இந்த மாநகராட்சி அரசாங்கம் இதெல்லாம் சேர்ந்து இந்த ரோடை சரி செய்யணும். இந்த குண்டு குழிலாம் அடைச்சி எல்லாத்துக்கும் இதுவாக இருக்கணும். ஏன்னா வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த ரோடை பொறுத்தவரையிலும் இங்கே சாலைகள்லாம் பெரிய அளவுக்குலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்குது. மழைக்கு அப்புறமும் எல்லா ரோடுமே நல்லா இருக்குது. இதே மாதிரி இருந்தால் இனி வர காலத்தில் இதே மாதிரி இருந்தால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே இந்த ஒரு 3-4 நாள் பெஞ்ச மழையில் மெயின் ரோட்ல இருந்து உள் ரோடு வரைக்கும் எல்லா ரோடுமே ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. பைக்லேயே நம்மளால போக முடியல. ரொம்ப கவனமாக போக வேண்டியதாக இருக்குது. இதனால வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ வரும்போது கூட ஒரு பெரிய ஃப்ரண்ட் பிரேக் அடித்து ஸ்லிப் ஆகிடுச்சு. அந்த அளவில் இருக்குது. கொஞ்சம் பெருக்கி மணல் எல்லாம் கொஞ்சம் இதுவாகிறதுனால கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியல வண்டி. மக்கள் குரல் பகுதியில் ஆலந்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.